ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்என் வியூஸ். இன்றைக்கி வந்து சிசில்ஸ் விளாகில் வீடியோ 4. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பீச் ஓரத்தில் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் பண்ணி அதை தான் இன்றைக்கி சமைக்கலான்னு இருக்கோம். கிடைக்குதான்னு தெரியல, இங்கே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் பண்ணி சமைக்கலான் இருக்கோம். இங்கே பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக. இன்றைக்கி சண்டே, அதனால் இன்றைக்கி ஒர்க் இல்லை, இன்றைக்கி லீவ். அதனால் காலையிலே வந்துட்டு டைம் வந்து இங்கே வந்து 8 o'clock. காலையிலே வந்துருக்கோம் இன்றைக்கி ஃபிஷ்ஷிங் பண்ணலான்ட்டு. ஜாலியாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு மீன் பிடிச்சி சமைச்சி இங்கே. ஏன்னா நம்ம மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னா ரேட் ரொம்ப அதிகம். அதனால் ஃபிஷ்ஷிங் பண்ணி தான் சாப்பிடணும். நினச்சாலும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர முடியாது. இங்கே இருக்கிற கடல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது. தண்ணியெல்லாம் செம்ம கிளியர். இது வரையும் போயிட்டு அந்தாண்ட வழி இருக்கும் போல இருக்குது. இதுதான் அந்த இது போகிறது தண்ணி இறங்கணும் பார்த்தியா? இதுக்கு அங்கே தான் போகுது. கரை மாதிரியா இருக்கு. வீடு இல்லை, நம்ம இதுதான் ரெசார்ட்டு தான். இதோ வழி இருக்குது. அதுவும் அந்த பக்கம் போகும் போல இருக்குண்ணா. பீச்சுக்கு போகும் போல இருக்குது. பீச்சுக்கு போகிற வழியாக தான் இருக்கும் இதெல்லாம். எதனா இது இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ஏரியாவெல்லாம் பாம்புலாம் இருக்காதுட்டு இருக்கு அதிகமாக. பார்த்து வரணும். இல்லை, அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. பேர் மீன் இதுலேயே தண்ணியிலே போனோம்னா அந்த இதுக்கு போகலாம் போல இருக்கு. இதே பாருண்ணா மீன். நோ, இந்த மீன் தானே பிடிச்சிருக்கானுங்க அவனுங்க. இதே பாருண்ணா, நம்ம அன்றைக்கி சாப்பிட்டோம்ல அந்த மீன் தான் இது. இது கிடையாது, இதுதானே நம்ம சாப்பிட்டது கிடையாது. ஆமாண்ணான்றேன். அதே ரெக்க பாருங்க, அப்படியே இது வேறு நம்ம சாப்பிட்டது இந்த மீன் தான். இங்கே போட்டால் கூட கிடைக்கும் போல.
சரி எவ்வளோ சைலண்ட்டாக இருந்தது பற்றியா என்னது மீன் சைலண்ட்டாக இந்த மீன் தானே நம்ம சாப்பிட்டது இதுதானே பொறுமையாக அதிகம் போன கை வச்சா பிடிச்சிடலாம் இந்த இது ஓரமெல்லாம் அவ்வளோ பெருசாக இதோ பெருசாக அத்தோப்பா சைஸ் சைஸ் இருக்குதுங்க ம் அது சந்தில் போட்டால் கூட கிடச்சிடும் ம் கலிங் சந்தில் நிறைய இருக்கும் கடல் தான் இது சும்மா ஒரு இது மாதிரி நான் வளைவு மாதிரி இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃபுல்லாக காடு அதுக்கு நடுவில் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் வீடியோ ம் வீடியோ எடுக்கணுமா எங்கே பார்க்கலாம் அந்தாண்ட இதிலிருந்து இப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு குரூப் போயிருக்கு மீன் பிடிக்கலான்ட்டு அந்த குரூப் கூட போய் ஜாயின் பண்ண போகிறோம் ஃபிஷிங் பண்ண இதுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது இதுலேயே போனா இல்லை கிராஸ் பண்ணி போகணும் நம்ம அப்புறம் போகலாம் ஒரே வாட்டி போயிட்டு வந்தால் நனைஞ்சிடுவோம் சும்மா இப்படி போயிட்டு வருவோம் தண்ணி உள்ளதான் இறங்கி செம்மையாக இருக்குண்ணா இந்த இடம் செம்மையான இடமா இருக்கு சும்மாவா சொன்னாங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு இல்லை நாங்கள் அந்த அந்த ஒரு இது வந்துச்சு அது எங்கே இருக்குது இது மாதிரி அடிச்சிருந்தாங்கல்ல பரண மாதிரி அடிச்சு வச்சுருந்தாங்கல்ல வர்றதுக்கு வழி அங்கே பார்த்தோமே அது எங்கே அந்தாண்ட இருக்குதோ கடை திறந்துருப்பாங்களா சரி நாங்கள் முதல்ல ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஊக்கு வாங்க போகிறோம் அதை வாங்கிட்டு வந்தால் தான் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் கடை திறந்துருப்பாங்க ஒரு 8 மணிக்காக தான் திறப்பாங்க நாங்கள் போய் பார்த்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வருவோம் பாய் இங்கே இருக்கிற எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்க்க போனீங்கன்னா ரேட் அதிகம்தான் எந்த பொருள் எடுத்தாலும் அதாவது கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த ஒரு லிக்யூட் இங்கே காசுக்கு 15 ரூபா நம்ம ஊர் காசுக்கு அப்படியே வந்து 6 ரூபா மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் சிக்கன் நான்வெஜ்ஜஸ் சிக்கன் வந்து ஒரு இது வந்து 125 ரூபா ஒரு பாக்ஸ் இங்கே ரேட்டுக்கு
₹37. இங்கே எதை எடுத்தாலும் ரேட் அதிகம் தான். இங்கே ஒரு 10 முட்டை வந்து இங்கே ரேட்டுக்கு ₹40. நம்ம ஊர் ரேட்டுக்கு 200 ரூபா வரும்.